இந்த சம்பவம் ஈரோட்டில் நடந்த ஒரு சம்பவம். தஞ்சாவூரை சேர்ந்த அப்துல் ரஹீத் அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை கை நீட்டி அடிச்சிருக்காரு. அந்த நபரும் கோவப்பட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்துல் ரஹீத்தை அடிச்சிருக்காரு. அப்பதான் அவரை அந்த காவலர்கள் கைது பண்ணி ஜீப்ல ஏற்றி போட்டு கூட்டு போறாங்க. அப்ப நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் இது. எதனால் நடந்தது, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட மாநாட்டுக்காக ஒரு சில பேனர்களை தஞ்சாவூர் மாநகராட்சி சாலையில காவலர்களோட அனுமதி இல்லாம வச்சிருக்காங்க. இதை பார்த்த காவலர்கள் அந்த பேனர்ஸை பாத்தீங்கன்னா அங்கிருந்து அகற்றிருக்காங்க. இந்த பேனர்ஸை ஏன் அகற்றுறீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு மறியல் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த மறியல் போராட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்த போலீசார்கள் அப்ப அந்த சமயமா ஒரு நபர் அவசரமா தன்னோட டூ வீலர்ல வந்திருக்காரு. அவர் போலீசார்கிட்ட நான் அவசரமா போகணும் அப்படின்னு கேட்டும் போலீசார்கள் அந்த இடத்த தாண்டி போறதுக்கு அவருக்கு அனுமதிக்கல. அதனால அங்க ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்குது. அந்த கலவரத்துல தஞ்சாவூரை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்துல் ரஹீத் அந்த நபரை கன்னத்துல அரைஞ்சிருக்காரு. பதிலுக்கு அந்த நபரும் கன்னத்துல அரைஞ்சிருக்காரு. அவரோட கவலை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தனிப்பட்ட நபர் தான் கொஞ்சம் கவலையா இருக்குது. அதாவது போலீசாரும் கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அவசரமா போகணும்னு சொல்றாரு. அவர் பர்சனலா எதனா அவசரமா வேலையா இருக்கும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா கூட இருக்கும், அதனால வேகமா போறாரு. அவரை மட்டும் விடலாமே சொல்லிட்டு விட்டுருக்கலாம். நபர் பாத்தீங்கன்னா இப்ப அந்த போலீசார் திரும்ப அடிச்சு அதனால அவர் இப்ப உள்ள போயிருக்காரு. ஒரு நபர் பேக்ரவுண்ட்ல ஏதாவது கட்சி ரீதியாக பேக்ரவுண்டோ இல்ல பொருளாதார ரீதியா பேக்ரவுண்ட் இருந்தாருன்னா அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னா சட்ட ரீதியாகவும் சரி, பர்சனல் வஞ்சன்ஸ் வச்சும் சரி, அவருக்கு என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ நானே ஒரு டிரைவருங்கிறதுனால நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வாடா போடா சொல்லிட்டு யாருன்னே தெரியாத ஒரு நபரை உரிமையில பேசுறது, ஒரு கட்டம் அதிகமா போயிட்டு மேல கைது சம்பளம் நடக்குது. நானே கண் கூட பார்த்துருக்கேன். என்னதான் அந்த நபர் பாத்தீங்கன்னா கோவப்பட்டாலும் இப்படி போலீஸ் அதிகாரி மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு. அவர்கள் நமக்காக தான் நைட்டும் பகலமா கண் விழிச்சு அவங்களுடைய ஒரு நல்ல நாள் கட்டினா கூட பாத்தீங்கன்னா அவங்களால ஓய்வெடுக்க முடியாது. டியூட்டிக்கு வாங்கினா வந்தே ஆகணும். ஸோ அப்படிலாம் போலீசார்கள் நமக்காக காவல்துறையில பணியாற்றுறாங்க. அப்படிங்கும் போது அவங்கள கை நீட்டி அடிக்கிறதுங்கிறது மாறலாவும் தப்பு, சட்ட ரீதியாகவும் ரொம்பவே தவறு.